மோடி சொல்லியிருந்தாரு கோல்டு எதுவும் வாங்காதீங்க. வாங்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே குப்பை கொட்டாதீர். டூ நாட் லிட்டர் அப்படின்னு போடுவாங்க. அது கீழ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா குப்பையா குப்பையா தான் இருக்கும். இங்கே சிறுநீர் கழிக்காதீர்ன்னு போட்டு டூ நாட் யூரினேட்னு போட்டிருப்பாங்க. அங்க தான் அங்க எல்லாமே. ஒருத்தர் நின்னுட்டு அதே மாதிரி யாரும் தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நெறைய வாங்குறாங்க. ம், ம். இதுக்கு அவங்க சொல்லாமலே இருந்திருக்கலாமோன்னு நான் யோசிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வாங்காதீங்க அப்படின்னு நான் சொன்னா, பயந்து போய் விக்கிறவங்க தனி. அது ஒரு தனி ரகம். அவங்க என்னன்னா, வாங்குறதே கஷ்டம். இதுல வச்சிருக்கிறத விக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, டிவில சொன்னாங்க. அதனால நான் விக்கிறேன். வித்தா போய் எப்போ வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெறைய தங்கம் இம்போர்ட் பண்ண கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் வருது. நம்ம கையில இருக்கிற யுஎஸ் டாலர்ஸ் வந்து செலவாயிடுது. அப்படிங்கிறனால கவர்மெண்ட் வந்து வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. என்ன கேட்டா அதுதான் கரெக்டான ரெமெடியா, சொல்யூஷனான்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? இது எப்படின்னா, சொல்யூஷன் வேற எப்படி பண்ணலாம்? எக்ஸ்போர்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? எக்ஸ்போர்ட்டை நிறைய இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்த்தன் ஆக போகுது. ஆட்டோமேட்டிக்கா. அப்படி தானே யோசிக்கணும். வாங்குறதுல நிப்பாட்டுங்க. இது எப்படின்னா, வந்து சார் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து மாசத்துக்கு 15,000 செலவாகுது. என்ன பண்ணலாம்னு கேட்டா, சாப்பிடவே சாப்பிடாத. 15,000 சேவ் ஆயிடுங்கிற மாரி இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு?